வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 2ல் முதல் 3 கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. -7b மற்றும் 2bயின் கூடுதல். என்ன செய்யணும்? நம்ம -7b கூட எதை கூட்டணும்? 2bயை நம்ம கூட்டணும். இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய மாறி சமமாக இருக்குது. அப்போ என்ன செஞ்சால் போதும்? அப்படி கெழுக்களை மட்டும் நம்ம சுருக்கிட்டா போதும். ஈக்குவலுங்க பாருங்கள், -7 + 2 வேறு வேறு குறி. அப்போ கழிக்கணும் இல்லையா? 7 2 கழிச்சா 5. பெரிய நம்பருக்கு முன்னால் -5. இதில் இருக்கக்கூடிய மாறி அப்படியே வந்துடும். இதான் என்னது? கூட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் -5b. அதுக்கு அடுத்தது இல்லை, ரெண்டாவது பாருங்கள், -3m 5m கழிக்க கிடைப்பது. எதுலேருந்து எதை கழிக்க போகிறோம்? -3m இருக்குது, இதுலேருந்து கழிக்கணும். எதை? 5m கழிக்கணும். கழித்தல் போட்டு எழுதிட்டோமா? இங்கே m இருக்குது, இங்கே m இருக்குது. அப்படி கெழுக்களை மட்டும் நம்ம சுருக்கிட்டா போதும். இங்கே பாருங்கள், -3 -5 ஒரே குறி. ஒரே குறினா கூட்டணும். கூட்டி அதே குறி எழுதணும் இல்லையா? 3 5 கூட்டினா 8. என்ன 8? -8. அந்த மாறி அந்த எழுத்து அப்படியே வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன? -8m. அடுத்தது மூணாவது பாருங்கள், -37 xyzஇன் கூட்டல் நேர்மாறு. கூட்டல் நேர்மாறுனா இங்கே மைனஸில் இருந்தால் ப்ளஸில் மாற்றி எழுதணும், ப்ளஸில் இருந்தால் மைனஸில் மாற்றி எழுதணும். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா? அப்படியே ப்ளஸில் எழுத வேண்டியதான். நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் சரி போடலாம் சரி. 37 xyz இதான் என்னது? -37 xyzோட கூட்டல் நேர்மாறு. முன்னால் நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் போடலாலும் தப்பு கிடையாது. சரியா? அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவதுல முதல் இது பாருங்கள், 8x + 3y மற்றும் 7x + 2y ஆகிய கோவைகளை கூட்ட இயலாது. இந்த கோவையை கூட்ட முடியுமா? முடியாதா? இதில் பாருங்கள், எக்ஸ் உறுப்பு இருக்குது, ஒய் உறுப்பு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் உறுப்பு இருக்குது, ஒய் உறுப்பு இருக்குது. ரெண்டுலேயும் ஒரே மாதிரியான உறுப்புகள் தான் இருக்குது. அப்போ இது என்ன செய்யலாம்? கண்டிப்பாக கூட்ட முடியும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கூட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கூற்று தவறு. இந்த கூற்று தவறு. சரியா? அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், எக்ஸ் ஓர் இயல் எண் எனில் x + 1 அதன் முன்னி ஆகும். பாருங்கள், எக்ஸுன்ற ஒரு நம்பர், அதுக்கடுத்து x + 1. அப்போ எக்ஸுக்கு அடுத்த நம்பர் தானே x + 1. என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம எக்ஸு இருக்குது, x + 1 இருக்குது இல்லையா? நம்ம எக்ஸுக்கு 5 எடுத்துக்கலாம். 5 5 + 1. அப்போது 5 + 1 என்னது? 6. 5க்கு அடுத்த நம்பர் தான் 6 வருது இல்லையா? அப்போ எக்ஸுக்கு அடுத்த நம்பர் தான் x + 1. இதுக்கு முன்னால் இருக்க நம்பர் கிடையாது. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கூற்று தவறு. எக்ஸுக்கு அடுத்த நம்பரு என்னது? x + 1. முன்னால் இருக்க நம்பர் கிடையாது. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கூற்று தவறு. அதுக்கடுத்து பாருங்கள், a - b + c மற்றும் -a + b - cயின் கூடுதல் 0 ஆகும். கூட்டி பார்த்துடலாமா? பாருங்கள், என்ன இருக்குது? a - b + c கூட்டணும். அப்போ ப்ளஸ் போட்டு அதை அப்படியே எழுதுவோம். -a + b - c. a - b + c அப்படியே இந்த ப்ளஸ்ஸை கொண்டு போயிருங்க. +a - போயிருங்கன்னா -a +a போயிருந்தா ப்ளஸ் தான் +b +a - போயிருந்தா -c. இப்போ பாருங்கள், என்னென்ன வரும்? +a - a கேன்சல் ஆகிடும், அதாவது 0 வந்துடும். -b + b 0 ஆயிரும், +c - c 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்னது? 0 தான் விடை. அவங்களும் என்ன தான் கொடுத்துருக்காங்க? 0 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கூற்று சரி. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது கணக்கு. மூணாவது கணக்கு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூன்றாவது கணக்கு. கூட்டுக. கூட்டலாமா? சின்ன சின்ன இயற்கணித கோவைகள் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கூட்ட போகிறோம். முதல் இது பாருங்கள், 8x கூட எதை கூட்டணும்? 3xை நம்ம கூட்டணும். ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை கூட்டலாம். அதாவது உறுப்புகள் சமமாக இருக்கும், அதாவது மாறி சமமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம கூட்டலாம். 8 3 கூட்டினா 11. அந்த மாறி மாறாது, அப்படியே வந்துடும் 11x. அதுக்கடுத்து பாருங்கள், 7mn + 5mn ஈக்குவல் டு, இங்கே mn தான், இங்கே mn தான், மாறி சமமாக இருக்குது. இது வந்து என்ன உறுப்புகள்? ஒரே மாதிரியான உறுப்புகள். 7 5 கூட்டினா என்ன வரும் பாருங்கள்? 12. 7 5 கூட்டினா 12. கெழுக்களை மட்டும் கூட்டினா போதும், அந்த எழுத்துக்கள் மாறி அப்படியே தான் வரும். சரியா? அடுத்தது பாருங்கள், -9y + 11y + 2y ஈக்குவல் டு,
இந்த -9y அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்க, இங்கே எல்லாமே ஒய் தானே இருக்குது. அப்போ நம்ம கூட கெழுக்கில் மட்டும் சுருக்க போகிறோம். 11ஐயும் 2ஐயும் கூட்டினா 13. அந்த ஒய்யே அப்படியே தான் வரும். சரியா? இப்போ இங்கேயும் ஒய் தான் இருக்குது, இங்கேயும் ஒய் தான் இருக்குது. இப்போ சுருக்கிடலாம் பாருங்க. இங்கே +13, இங்கே -9. வேறு வேறு குறி. வேறு வேறு குறி மைனஸ் செய்வோம், கழிப்போம். 13ல் 9 கழிச்சா எத்தனை? 4. என்ன 4? +4. ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. 4y. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.